அதாவது நாளுக்கு நாள் தமிழகத்தில் என்னதான் நடக்குதுங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை எப்போதாங்க உறுதி பண்ணுவீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு வெளியே கூட போக முடியாதா? 12வது படிக்கிற மாணவி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியலங்க. பாலியல் பண்ணி கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கிறாங்க. இந்த சம்பவம் தான் தூத்துக்குடியில் விளாந்திக்குளம்ன்ற இடத்துல இந்த மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு பெண் வந்து வெளியே, அதாவது அவங்க வீட்டில் கழிப்பறை இல்லாத காரணத்தினால வெளியே போயிட்டு வீட்டுக்கு கூட வர முடியல. அதுக்கு வெளியே போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணை போய் அந்த இடத்துல கூட நிம்மதி விடாமல் அந்த இடத்துல கற்பழித்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணை கெண்டந்தொன்னமாக வெட்டி வீசிட்டு போயிட்டாங்க. இதை விட தமிழகத்தில் பெண்களுக்கு இன்னும் யாரும் நடக்கணும்? என்னைக்கு தான் நீங்கள் இதெல்லாம் அரசியலை விட்டுட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி பண்ணுவீங்க? எல்லாத்துலேயும் அரசியல். பெண்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி எதுக்கு? இங்கேருந்து பீகாரில் சவுண்டு விடுறீங்க, நார்த் சைடு வந்து சவுண்டு விடுறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பெண்களுக்கு இங்கேருந்து போராடுறாங்க. இந்த பெண்களுக்கு எவன் தான் ஏன் போராடுவீங்க? யார் தான் அந்த பெண்களுக்கு போராட கொடுப்பீங்க? எப்போ தான் ஏன் பாதுகாப்பு உறுதி பண்ணுவீங்க? இந்த ஆட்சியாவது ஒன்றாவது மக்களுக்கு இல்லாத பாதுகாப்பான ஆட்சி எதுக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு பூட்டி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. பூட்டிட்டு போகிற நிலைமை ஆகிப்போச்சு இன்றைக்கி தமிழகத்தில். மக்களை விழித்திடுங்கள்.